எப்பா கடவுள் புனித்துல துணி கடை ஆரம்பிச்சுடா. இதே மெயின்டைன் பண்ணி ஜெயச்சந்திரன் சரணா ஸ்டோர் போல பெரிய பெரிய கடை மாதிரி ஆரம்பிச்சுடா. ஆரம்பிச்சிடலாம் மாப்பிள்ள, ஆரம்பிச்சிடலாம். உழைப்பு தான் வெற்றி. அத உழைக்கிறோம் சொல்லணும். நம்ம சொன்ன கரெக்டா இருக்குமா? உடைய நம்மளும் இது வித்து உழைக்க தானே போறோம். மாப்பிள்ள இந்த துணிக்கு சொந்தக்காரன் வந்துக்கிண்டு போலீஸ்ல கேஸ் குடுத்துட்டு போறான் மாப்பிள்ள. அதுக்கு தானே அந்த கடைக்காரன் லேபிள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். எங்க அப்பனாச்சு 40 தீட்டம் பலிக்குதா, உங்க அப்பா பரம்பரை தீட்டம் பலிக்குதாடா. புத்தி அப்படியே இருக்குதா. சந்தோஷமா கடை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆளுங்களை பத்தி ஏன் இழுக்கிற? சரி விடு, அந்த ஒரு பைக் பசங்களை பத்தி நம்ம நேரத்துக்கு நினைக்கணும். துணி கடை வச்சுக்கிறாங்க, துணிலாம் இருக்குமா? வந்துக்குது பாடுறா காலங்காத்தாலே. கடை விளங்குமான்னு தெரியல. ஹலோ, உங்களதான் கேக்குறேன், துணி இருக்குதா? துணி இருக்குதே. என்ன துணி ஓனா? நயன்தரா போடுமே ஜாக்கெட்டு, அது இருக்குதா? மாப்பிள்ள கோவத்து அதை கல்லு நெசிக்கலாமா? ஏம்பா என்னப்பா இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம காலையில வந்து வெறுப்பேத்தி நிக்கிற போமா. ஐயே, துணி கேட்டா இப்படி பண்ணுங்களே இதுங்க. போங்கடா, உங்க கடையில வியாபாரமே ஆகாது. வாய போறான் வண்ணார்பட்டாரு இருக்குதா. விடுமாப்பிள்ள, அது கெடுக்குது. ஐயோ டைம் ஆயிப்போச்சா? மாப்பிள்ள அது ஒரு பீஸ் வருது மாப்பிள்ள. துணி துணி சட்டு சட்டு பண்ணினு பண்ணினு வாங்கப்பா வாங்க வாங்க ஐயா வாங்க. சட்டு ரேட்டு கம்மி வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், டைம் ஆகுது. சார் ரேட்டு ரொம்ப கம்மி சார், வாங்கிட்டு போங்க சார். ஏம்பா இன்டர்வியூக்கு போனப்பா நானு. எங்க போனோம்னு சொன்னோம்? இன்டர்வியூக்கு போனோம். ஏண்டா காலாவதி என்ன கால்ரா மாத்திர இப்பதான் இன்டர்வியூக்கு போறியா? ஆமா, வேலை கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணா வீடு கட்டிடுவேன். ஆட்டம் கொய்யால மாப்பிள்ள, அது டம்மி பீஸ் மாப்பிள்ள. ஐயோ டைம் ஆச்சு, நான் போறேன். இந்த வயசுல இன்டர்வியூ போய் என்ன பண்ண போறான் மாப்பிள்ளமா? நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போறா? போனவன் திரும்பி வருவான். எப்படி வர வைக்கிறோம் பாரு. என்ன பண்ண போறான்னு தெரியல. துணி துணி வாங்க வாங்க. உனக்குடா இன்டர்வியூக்கு போனாடா. விட்றா, யாரா நீ? யாரா நீ? இன்டர்வியூக்கு போனாடா, என்ன விட்றா? யாரா நீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? இன்டர்வியூக்கு போனா நானு. ஐயோ ஐயோ, சட்டெல்லாம் கீழ்ட்டானுங்க. இன்டர்வியூக்கு வேற போனமே, என்ன பண்றது தெரியலையே. மாப்பிள்ள கதை முடிஞ்சிச்சு. மாப்பிள்ள சூப்பர்ரா. சட்டை சட்டை 200 ரூபாய் சட்டை, 400, 300 ரூபாய் சட்டை, 500. நல்லா போனேப்பா. நான் இப்படி ஆயிட்டா? யாரோ சமூக விரோதிங்க இந்த நிலைமைக்கு ஆகிட்டானுங்க. அப்போ வேலைக்கு யாரோ போட்டியா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும்பா, நான் எங்க பெரிய ஆள் ஆயிட்டு போறாமல இருக்கிறானுங்க. பாவத்துக்கு பாவமாக இருக்குறா. 200 ரூபாய் சட்டை, 400 ரூபாய், 300 ரூபாய் சட்டை, 500 ரூபாய். எந்த சட்டை வேணும் உனக்கு? ஏப்பா என்னப்பா ரேட் அதிகமா சொல்றீங்க? நாங்க சொல்லும் போத வாங்கியிருந்தா அந்த ரேட்டு. நீ தான் தனத்துல போனியா? அதெல்லாம் விடுங்கப்பா, ஒரு சட்டை கொடு. மாப்பிள்ள 350 ரூபாய் இருக்குது. சரி பரவாயில்ல விடு. எந்த சட்டை பாவனா? அதுக்கு அதை கொடுங்கப்பா. பரதேசி பல புது சட்டை வாங்கி வச்சுக்கிறான். அது கேட்காம பழைய சட்டை கேட்கறான் கபோதி. டேய் உர்ரா, நம்மளுக்கு தான் லாபம். இந்த சட்டையாப்பா வேணா? அதான் கொடுப்பா, டைம் ஆச்சு. தானா மாப்பிள்ள அந்த சட்டை ஞாபகக்குதா? எங்கிருந்து எடுத்துன்னு வந்தானே? எனக்கு தெரியாதா? அந்த பிச்சைக்கார மூட்டிலிருந்து உருவத்து தானே சட்டை ஞாபகம் வச்சு நிக்கிறேன். சரியா, இவ்வளவு அவசரமா போறியா? எந்த கம்பெனி இன்ட்ரியா? நீ போய் சேர்ந்துக்கிறதுக்கா? கொழுப்பு பத்தியாடி அவனுக்கா? நம்ம சேர்ந்துப்போமா? நோ, சும்மாதான் கேட்டோம். போரூர்ல சரவணா பவன் ஹோட்டல் இருக்குது இல்ல? ஆமா, அதுல மேனேஜர் வேலையா? ஆஹா, அங்க இல்ல, அது பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் இருக்குதா? கேஷியரனா? அட நீங்க வேறங்கப்பா, அது நடுவுல இடையில ஒரு மெக்கானிக் செட் இருக்குது பாரு. அங்க எங்க மாப்பிள்ள மெக்கானிக் செட் இருக்குதா? ஒரு 2 டயரை வச்சு பஞ்சர் கடன் போட்டிருக்கோம் மாப்பிள்ள. அங்கதான் அங்கதான். அங்கயா? அங்க என்ன பண்ண போற? அங்க ஹெல்பர் வேலைக்கு ஆள் ஒண்ணு போர்டு வச்சுக்கிறாங்க, அங்கதான் போறேன். அட நாத்துங்க ஊருக்கா மண்டியா, இதுக்கடா இவ்வளவு டிப் டாப்? டீசெண்டா போனதாப்பா வேலை கிடைக்கும். வாங்க டீசென்ட் மாப்பிள்ள. அந்த கண முச்சு திணிக்குது, அமுஜே சேஃப்டி அடி மாப்பிள்ள. மண்ட ஐயோ விக்கங்க மாப்பிள்ள. என்னடா இது? நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க என்ன. ஏக்கரா இவன் தள்ளிய வச்சுக்கிறான் பழுகுதுரா. உங்களை வந்து பாத்து டைம் ஆயிப்போச்சு. சரி விடு, ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு வியாபாரம் வந்துச்சு. மாப்பிள்ள எங்க அப்பா வரான்டா, கரம் பூச்சுவான். போடுகால எனக்கு தேவை கடை ஆரம்பிச்சுக்கிறீங்க.
மாப்பிள்ள கோவத்தோட வரா மாப்பிள்ள உங்க ஒப்பன். அவனை கோவத்தோட வரான், கைத்து மலைய வைக்கிறேன். ஏய் எப்படி ஆரம்பிச்சு கடை? ஏன் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏண்டா ஒரு அப்பனை வச்சு பூஜை போட்டு ஆரம்பிச்சுனா எப்படி போவோம் கடை? வேலைங்க போவோம் நீலாம் ஆரம்பிச்சா. ஏய் அது உங்க கூட சேர்ந்துடா இது மாதிரிலாம் பேசுது. நீ ஆனவனா ஏன் பேச்சுக்க வந்து கிடக்குற? காது அறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். மாப்பிள்ள ஒரே முட்டை முடிச்சிடு மாப்பிள்ள. ஒரே மூட்டை நான் ஜெயிலுக்கு போறதுக்கு பிளான் சொல்றியா? ப்ளீஸ்டா மாப்பிள்ள, ரொம்ப தொல்லையா இருக்குதுடா இந்த ஆளு கூட. ஏய் என்னடா பேசிங்கிற? அப்பன்டா நானு அந்த ஒரு காரணத்துக்காக தான்டா உன்னுக்குறீங்க. நைட் என்ன தின்னுண்டா? நைட்டு ஒரே ஒரு அண்டா தான் மாட்டுச்சு. மாப்பிள்ள உங்க வீட்டுல அண்டா காணோம்யா? ஏய் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வீட்டுல கை வச்சிட்டியா நீ? சாரிப்பா ஏதோ பயக்கு தோசையில எடுத்துட்டேன். இந்த துணி கடைக்கு எண்ணெய் சேர்த்துங்க. துணி காடி சேர்க்கணும்னா கஸ்டமரை கூட்டணும் தான் சேர்த்துக்கிறோம். உண்மையாவா சொல்றா? ஆளை புடிச்சு கூட்டணும், கமிஷன் வாங்கி போயினே இரு. கமிஷனா இதோ போறேன்டா. மாப்பிள்ள உங்க அப்பா கூட்டணும் வருவான்றா? கரும் புச்சுவேன் செம்ம உசுவாரு கூட்டின்னு வருவான் பாரு. ஆழம் வளரணும் அறிவம் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. இன்னைக்கு அவனு கிட்ட கமிஷன் அள்ளிடு வட்டான். வாஷிங் பவுடர் நின்மா என் சட்டை போல வருமா வெள்ளை 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 வெள்ளை. ஐயோ சாரிப்பா மன்னிச்சிடுப்பா. மன்னிச்சுடா நான் என் சேர்த்த மாதிரி அடிச்சு மன்னிச்சுடா. தெரியாம பட்டுச்சுப்பா, தெரிஞ்சா நடக்கும். நான் எவ்வளவு அழகா கல்யாணம் போலாம் பார்த்தா இப்படி பண்ணிட்டிய. ஐயோ தம்பி தெரியாம பட்டுச்சு. வா நம்ம பையங்களுக்கு கடக்குது, கடையில துணி எடுத்துக்கலாம். ஃபீல் பண்ணாத, நல்ல துணியா இருக்குது. பாத்து எங்க அப்பா மூலக்காரன். ஆமாண்டா சமாள் தான்டா உங்க அப்பன். ஏய் மகனே தம்பிக்கு துணி கொடு. மாப்பிள்ள அண்ணனுக்கு நல்ல காசுல எடுப்பா. காசுலியாவா? போடுப்பா கல்யாணத்துக்கு வர போனன்றா. அண்ணா பயங்கரமான சட்டை போடு, உனக்கு கரெக்டா இருக்கும். இது பிடிப்பா. என்ன சேர்ல வந்துட்டியா? வந்து இந்த ஆள்கிட்ட சேர்த்தால அடிச்சுட்டான். ஏய் தெரிஞ்சு நடக்கல, தெரியாமல் நடந்தது. நான் சொக்க பேசுறேன் பத்தியா? ஆமாண்டா மாப்பிள்ள. ஃபுல்லா ஆகி போச்சு. சட்டையை தோறதுக்கு முன்னால காசை கொடு. எவ்வளவு காசு? 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? குடுப்பா. 450 ரூபாய் தான் இருக்குது. மொய் வைக்கலான்னு வச்சிருந்தேன். மொய்யெல்லாம் வைப்பியா? புடி சட்டை போட்டும் போ. போ அப்படியே மாட்டீங்கன்னா போ. ஏய் மகனா எப்படி வியாபாரம்? நல்ல வியாபாரம் தான், ஆனா உன்னோட கமிஷன் தான் போயிடுச்சு. என்னடா சொல்ற? 50 ரூபா கம்மியா குத்துக்கிறானே, அது யாரு கணக்கியா? அதுக்கு எனக்கு காசு கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது போ. ஏய் துணி கடை ஆரம்பிச்ச நெக்கில் பேசல, உன்னை பாத்துக்கிறேன்டா. செம்ம போறான் புடிச்சோண்டா இருந்தாலே. மாப்பிள்ள இன்னைக்கு வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாகுது, கடையை எடுத்து வச்சிடலாமா? ஆமா மாப்பிள்ள நானும் சொல்லலான்னு இருந்தேன், அதான் கலெக்ஷன் வந்துச்சுல்ல. சரி இன்னைக்கு லீவு, நாளைக்கே கடை ஆரம்பிக்கிறோம், வந்துருங்க.